இப்பொழுது நாம் உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ திருச்சபையோடும் எல்லா விசுவாசிகளோடும் ஒன்று சேர்ந்தவர்களால் நம்முடைய விசுவாசத்தை நாம் எழுந்து அறிக்கை செய்வோம். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் நம் உயிருள்ளவரை நாம் உறுதியாக நிலைத்திருக்க திரியேக கடவுள் நமக்கு உதவி செய்து ஆன்மூலம் அளிப்பாராக. ஆமென். உட்கார்வோம். இப்பொழுது உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் இந்த பாடலில் உள்ளது.
எழுப்பி ஆண்டவர் இந்த நாளில் ஒன்றாக இணைத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் இங்கே வந்திருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்துக்கு பிரியமாக இருப்பதாக. உடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவினால் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஜெப வேளையிலே சற்று நேரம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது பரிசுத்த நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். மனிதனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனிதனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் எத்தனையோ எண்ணங்கள் இருக்கிறது. அவர் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் முழுமையடைய செயல்படைய தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய ஆலோசனை அவசியம் என்பது இந்த வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறது. குறிப்பாக இந்த நாட்களிலே +2 தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைகளை நான் வாழ்த்துகிறேன். அதே மாதிரியாக செமஸ்டர் முடித்து புதிய இடங்களுக்கு செல்கின்ற, மேல்படிப்புக்கு செல்கின்ற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைகளை நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் இவர்களுக்காக நான் சிறப்பாக இந்த தியானத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். இந்த தலைப்பிலே நான் 3 பேரை குறித்து உங்களோடு கூட சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது சிம்சோன், இரண்டாவதாக யோனா, மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பூமியில வருகின்ற இளைய குமாரன். முதலாவதாக சிம்சோன். சிம்சோனை பற்றி நியாயாதிபதிகள் புத்தகம் 16வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். சிம்சோன் என்பவர் ஒரு நியாயாதிபதியாக கடவுளாலே உருவாக்கப்பட்டவர். இந்த சிம்சோனை மனோவா காலத்துக்கு பின்பாக இஸ்ரவேலை நியாய விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட மனோவாவின் காலத்துக்கு பின்பாக சிம்சோனை ஆண்டவர் நியாயாதிபதியாக ஏற்படுத்தினார். இந்த நியாயாதிபதி அல்லது நீதி தலைவர் என்று சொல்கின்ற அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாக அவர்கள் நியாயம் விசாரித்தார்கள். வாசிக்கலாம். நியாயாதிபதிகளிலே 13வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது: சிம்சோன் தலையின் மேல் சவர கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்ததிலிருந்து தேவனுக்கு நசரேயனாக இருப்பார் என்று அவர் பெலிஸ்தரின் கைகளுக்கு இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று ஆண்டவர் கூறியிருந்தார், கர்த்தர் கூறியிருந்தார். ஆகவே கடவுள் கர்த்தர் சிம்சோனுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கடவுள் அவரை நசரேயன் என்று அழைத்தார். ஏனென்று சொன்னால் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இருந்தது. அதே நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் விளங்கிற்று. ஆகவே சிம்சோன் கடவுளின் ஆவியினாலே நிறைந்தவராய் காணப்படுவதனாலே தேவ பலம் அவரோடு இருந்தது. கடவுளுடைய ஒத்தாசை ஆலோசனையும் அவரோடு இருந்தது. ஆகவே சிம்சோன் எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே வெற்றி சிறந்தவராக இருந்தார். வேதம் சொல்லுகின்றது, திருமுறை இப்படியே சொல்கிறது. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சிம்சோன் இஸ்ரவேலை அரசாட்சி செய்த 200 வருடங்களும் நியாயம் விசாரித்தார். பெலிஸ்தீனுடைய கைகளுக்கு நீங்களாக்கி அவர்களை பாதுகாத்துக் கொண்டார் என்று சொல்லி. ஆமாம் பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட இருக்கின்ற வரைக்கும், கர்த்தரோடு இருக்கின்ற வரைக்கும் சிம்சோன் இஸ்ரவேலர்களை நீதியால் நியாயம் விசாரித்தார். தேவனுடைய ஆலோசனை அவரோடு கூட இருந்தது. ஆனால் என்றைக்கு சிம்சோன் பெலிஸ்தீனோடு தன்னை இணைத்துக் கொண்டாரோ, தெளிலார் என்ற பெண்ணோடு அவர் ஸ்நேகமாக இருந்தாரோ, அன்றைக்கு அவருடைய வாழ்க்கை பாதை மாறி போயிற்று. அதே புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சிம்சோன் தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார். அதிலே 19ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது: கர்த்தரின் ஆவி சிம்சோனை விட்டு நீங்கி போயிற்று.
பிரியமானவர்களே, சிம்சோன் கண்கள் பிடிக்கப்பட்டு குருடராக சிறைச்சாலையை அடைக்கப்பட்டு விலங்குகளாலே கட்டப்பட்டு மாபெரும் நிலைக்கு தள்ளப்பட்டார். பாருங்கள், கர்த்தருடைய ஆலோசனை விட்டு விலகினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதினாலே, தேவ ஆவியானவர் அவரை விட்டு போனதினால் பெலிஸ்தியர் கைக்குள்ளாகவே மாட்ட வேண்டியதாக இருந்தது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கைகளால் கட்டப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அதே நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும் என்று சொல்கிறார். பாருங்க, பெலிஸ்தியர் முன்பாக சிம்சோன் அவமானப்பட்டு நிற்கின்றார். எந்த பெலிஸ்தியருக்கு முன்பாக 20 வருஷம் பத்திரமாய் அரசாட்சி செய்தாரோ அதே இடத்திலே நசரேயன் என்ற பட்டத்தை தொடர்ந்து சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரைக்கு மனிதராக மாறினார். காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய ஆலோசனை விட்டு விலகி போனது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமாம் பிரியமானவர்களே, அன்பான வாலிப தம்பி தங்கைகளே, +2 முடித்து நீங்கள் புதிய இடங்களுக்கு செல்ல போகிறீர்கள், புதிய மேற்படிப்பு படிக்கப் போகிறீர்கள், நல்ல கல்லூரிக்கு செல்ல போகிறீர்கள், உங்களை வாழ்த்துகிறேன். ஆனாலும் நீங்கள் அங்கே செல்லும்போது உங்களை காத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள், எப்படி வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அப்படியே உங்கள் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தன் ஆமையை அடக்காத மனுஷன் மதிலிழந்த பாழான கட்டணத்தை போல இருக்கிறார். ஆமாம், தன்னுடைய ஆமை அடக்காத மனுஷன் எப்படி மதிலிழந்து பாழான ஒரு பட்டணம் காட்சி அளிக்குமோ அது போல இருக்கிறார். ஆகவே நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆகவே நாளிலே அன்பான வாலிப தம்பி தங்கைகளே, நீங்கள் உங்களுடைய வழிகளை முதலாவது கர்த்தருக்கு ஒப்புவித்து, நான் என்ன படிப்பு படிக்க வேண்டும், என்ன துறைக்கு நான் செல்ல வேண்டும், எப்படி என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆலோசனைகள் கேளுங்கள். அப்போது கடவுளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். இரண்டாவதாக யோனா என்பவரை குறித்து நான் சொல்கிறேன். யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் யோனாவோ கர்த்தரின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போக நினைக்கிறார். 13ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மனத்தின் எண்ணத்தை பார்த்து தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவருடைய மனதுக்குள்ளாக இப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அதனால் அவர் என்ன செய்கிறார், தர்ஷீஷ் போகிற கப்பலை கண்டு அந்த கப்பலுடைய கீழ்த்தட்டிலே போய் அவர் இறங்கி படுத்துக் கொள்கிறார், இறந்து நித்திரை பண்ணுகிறார். ஆனால் கர்த்தர் அவர்களிடம் என்ன சொல்லியிருக்கிறார், நினைவே பட்டணத்துக்கு போய் தாம் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி என்று சொன்னேன், அதை எல்லாம் மறந்து அவருடைய அனுப்பப்பட வேண்டிய அவருடைய நோக்கத்தை மறந்து தன்னை முக்கியப்படுத்திக் கொண்டு கடவுள் கொடுத்த கட்டளையை மறந்து கடவுள் கொடுத்த பணியை பற்றி கவலைப்படாமல் தனியான ஒரு இடத்திலே, யாரும் தேட முடியாத ஒரு இடத்திலே கப்பலின் அடித்தளத்திலே போய் படுத்துக் கொள்கிறார். யோனா தன்னுடைய எண்ணத்தை நிலைநாட்ட முயற்சிக்கிறார். ஆனால் அதனாலே யோனா கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. யோனாவின் புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். அதனாலே கடலிலே கப்பல் உடையும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதில் பயணம் செய்தவர்கள் யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் யோனாவை 3 நாட்கள் மீனின் வயிற்றிலே இருக்கும்படி செய்தார். ஆமாம் பிரியமானவர்களே, யோனாவுடைய ஆலோசனை பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனை விட்டு விலகினதுனால அந்த தேசத்திலே அவருக்கு பெரிய எதிர்ப்பு உண்டாயிற்று. அதோடு மட்டுமல்ல, தர்ஷீஷுக்கு போன கப்பல் உடையபடியான நிலை ஏற்பட்டது. அங்கிருந்த மக்கள் எல்லாரும் பயந்தார்கள். யோனாவுக்கு மரண சம்பவம் உண்டாயிற்று. கடலுக்குள்ளாக தூக்கி எறியப்பட்டார். இப்படி பல காரியங்கள் நடக்கின்றன.
எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். ஆமாம் பிரியமானவர்களே, மனுஷனுடைய வழிகள் அவனாலே அறிகிறது அல்ல, அவன் நடப்பதும் அவனோடு நடப்பதும் அல்ல. கர்த்தருடைய ஆலோசனை இன்றைக்கு இருக்கும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிறைவேறும் என்று சிலரில் கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இறுதி நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பல நேரங்களிலே நாம் யோனாவை போல நமது காரியத்தை முன்னிறுத்துகிறோம். கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தர் கொடுக்கின்ற காரியத்தை நாம் இரண்டாம் பட்சமாய் வைக்கின்றோம். ஆகவே அந்த முடிவானது வருத்தமும் சஞ்சலமுமாய் மாறிப்படுகிறது. ஆகவே அதை உணர்ந்து நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்களிலே நாம ஒரு முடிவு எடுக்காமல், கடவுளுடைய சித்தத்துக்கு நாம் செவி கொடுக்காமல், கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் நாம ஒரு முடிவெடுத்தால் வாழ்க்கையில் கூட பிடித்தால் போராட்டங்களை சந்திக்க வேண்டும். ஆகவே வாலிப தம்பி தங்கைகளே, உடைய ஆலோசனைகளை கடவுளிடத்திலிருந்து கேட்டு அதன்படி நடப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக, இளைய குமாரர் ஒரு பணக்கார குடும்பம். அந்த குடும்பத்தை தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே இளைய மகன் ஒரு நாள் தனக்கு இருந்த எல்லா சொத்தையும் பிரித்து கொடுக்கும்படி கேட்டார். தகப்பனும் என்ன செய்தார்? தனக்குரிய சொத்துக்களை பிரித்து கொடுத்தார். அதை அவன் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு பயணமாய் போனார். போய் தன்னுடைய இஷ்டப்படி அவன் வாழ்ந்தார், எல்லாவற்றையும் செலவழித்தார். கடைசியிலே அவன் வறுமையிலே தள்ளப்பட்டான். நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு விலகி போனார்கள். அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போது அவன் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் ஒரு குடியானவரிடத்திலே வேலைக்கு சேர்ந்தார். அங்கே அவன் பன்றி மேய்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். அப்படி பன்றி மேய்த்து கொண்டிருக்கும் போது கூட அதை சாப்பிடுவதற்குரிய அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்போது அவன் யோசித்தான், ஐயோ, நான் தகப்பனுக்கு விரோதமாக குற்றங்கள் செய்தேன், என் இஷ்டத்துக்கு நான் நடந்தேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய மனம் திரும்பின போது கர்த்தர் என்ன செய்தார்? அவனுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, சிம்சோன் மனம் திரும்பி தேவனுடைய ஆலோசனைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்ததுனாலே மறுபடியும் அவன் பலமடைந்தார். அந்த பிரம்மாண்டமான கட்டடத்தை இடித்து பெலிஸ்தரை அனைவரையும் கொண்டு போட்டார். அதே மாதிரியாக யோனா மனம் திரும்பி தேவனை நோக்கி ஜெபம் செய்த போது, பாவத்தை அழிக்கின்ற போது யோனாவுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். நினிவே மக்களையும் காத்துக் கொண்டார். இளையகுமாரன் தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்த போது கர்த்தர் தன்னுடைய தகப்பனார் அவர் முத்திரை மோதிரத்தை அழித்து அவனை அன்பு செலுத்தினார், முத்தம் செய்தார். ஆகவே அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கைகளே, நீங்கள் இதை உணர்ந்து உங்களுடைய யோசனைகளை முதலாவது தேவனுக்கு திரும்பி, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளுக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு இருப்பதாக, உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாராக, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க நான் வாழ்த்துக்கிறேன். எங்கள் திருச்சபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனிதனிடத்திலே அநேக யோசனைகள் தோன்றும் அப்பா, ஆனால் கர்த்தருடைய யோசனை தான் கடைசியிலே நிலைநிற்கும் என்று அருமையான நீதிமொழிகளை நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. ஆகவே இந்த நாட்களிலே நண்பான எங்கள் திருச்சபை சார்ந்த ஆண்டவரே வாலிப தம்பி தங்கைகளுக்கு நான் விசேஷமாக ஜெபிக்கின்றப்பா, உங்களுடைய ஆலோசனை கேட்டு உங்களுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வாழ்க்கையை அவர்கள் வடிவமைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வேன்மான விஷயம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைகளை என் தேவன் ஆசீர்வதிக்கிறார்கள். மேற்படிப்புக்கு செல்கிறவர்கள், புதிய கல்வியாளர்களாக செல்கிறவர்கள், புதிய துறைகளுக்காக செய்கிற ஒவ்வொரு தம்பி தங்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். குறிப்பாக +2 தேர்வு எழுதி பாஸ் பண்ணின ஒவ்வொருவருக்கும் நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கட்டிவிடுவதாக இந்த ஆலோசனைப்படி அவர்கள் தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கிருபை செய்கிறார்கள். எல்லாம் துதி மகிமை ஒருவருக்கு நாங்கள் சென்று ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நடைபெறோடு வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
திருச்சபைக்காக, நம்முடைய பேராயருக்காக, கனம் ஆலோசனை சங்கத்துக்காக, திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக ஜெபம் செய்வார்கள். மகா பரிசுத்த மிகுந்த இறக்கம் நிறைந்த அன்பின் பரலோகத்தகப்பனே, ஐயாங்க ஆண்டவரே உங்களுடைய சரீரமாக சபைக்காக உடைய வெளியேறப்பட்ட ஜீவனை கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே வேலையில் கூட மகிமையாய் ஆண்டவரே உங்களுடைய சரீரமாய் உண்டாக்கி வைத்திருக்கிற மகாபலமான தெய்வக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆளுகளை போல வழிவிட்டு தெரிந்த எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அடைக்கலமாகி உங்களுடைய ஆலயத்தில் மகிமையாய் கொடுத்த தெய்வக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற எங்களுக்கு விசேஷ பாதுகாப்பு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே கர்த்தாவே கிருபையாய் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் திருச்சபைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறோம். தயவாய் ஆண்டவரே எங்களுடைய பேராயருக்காக, குருமார்களுக்காக, உபதேசிமார்களுக்காக, இன்னும் அநேக வழிகளில் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த வேலையில நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுக்காக துதிக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தராக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே பேதுரு அப்போஸ்தலர் ஆண்டவரே சபைக்கு மூளைக்கல்லா இருந்தவர் சிறையில் இருந்தபோது ஆண்டவரை சபையார் ஊக்கமாய் கூடி ஜெபித்தார்கள். அப்பொழுது விடுதலை உண்டாயிட்டு அதுபோல எங்கள் தாய் சபைக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒரு மனதோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை எங்கள் தாய் சபை விரைவாய் திறக்கப்படட்டும். ஆண்டவரே தேவன் திறந்ததை ஒருவர் போட முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னீரேன். அதுபோல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற எங்கள் தாய் சபை இந்த நாளில் திறக்கப்படட்டும். இந்த தாய் சபை மாத்திரமல்ல எல்லா ஆலயங்களும் இந்த நாளில் திறக்கப்படட்டும். விசேஷ விதமாய் ஆண்டவரே ஆலயத்தில் அங்கு வைக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் பாதுகாக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே ஆலயம் மறைவில் ஆண்டவரே பேடைக்குள் நடைக்கிறதுக்குள்ளாய் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே நம் ஜீவனோடு மட்டுமாய் இப்படி வருகை மட்டுமாய் இப்படி ஆலயத்திலும் ஆண்டவரே நாமத்தில் அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த கரத்தில் தாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறோம். இப்படி திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற தாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இருக்கிற மேந்தி கொண்டாடுகிறோம். உங்கள் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன். அடுத்தபடியாக திருமதி அருள் செல்வி அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2 நாளாகமம் 7:13-14 சொன்ன வசனத்தின்படியாக மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது வெட்டுக்கிளைகளை அனுப்பி தேசத்தை அழிக்கும்படிக்கு அல்லது தேசத்திலே கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன், அவருடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்ன என் தேவாதி தேவனை, மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் அன்பின் பிதாவே, எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் திருச்சபையாராய் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. என் பரிசுத்த ஆவியானவரின் விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிற தேவன், இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்கள் நல்லவர் வல்லவர் மகிமை நிறைந்த கர்த்தரையா. இந்த இரவு வேளையை கூட தகப்பனே உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். எங்கள் தேசத்துக்கு தாய் சேமத்தை கொடுப்பீராக. ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு பாவக்கிரியைகளை எல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து பாவ மன்னிப்பின் சித்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் தாமே தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறது நல்ல தெய்வம் ஆண்டவரே. அப்பா எங்கள் அரசியல் அதிகாரிகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம், நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம், நல்ல ஞானத்தை கொடுங்க. ஜனங்களை எப்படியாக வழிநடத்த வேண்டுமோ ஆண்டவரே அப்பா, எங்களை ஆளுகிற ராஜாக்களுக்காய், தேச தலைவர்களுக்காய், அதிபதிகளுக்காய் ஆண்டவரே தகப்பனே, இன்னும் அநேக ஜனங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நல்ல ஞானத்தோடு திட்டங்களை தீட்ட ஜனங்களை வழிநடத்த ஆண்டவரே நீங்கள் போதுமான ஞானத்தை பலத்தை கொடுங்க ராஜா. ஜனங்கள் மீது ஆண்டவரே அப்பா தகப்பனே எப்பேற்பட்ட ஆண்டவரே பாவக்கிரியைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரே அப்பா மெய்யான மனந்திருவுதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. உம்முடைய ஆண்டவரே அப்பா அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுங்கப்பா தகப்பன் தாமே. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே தகப்பனே சோபங்களை மாற்றுங்க, ஜென்ம சோபங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே எங்கள் தேசத்தை முழுது மறைத்துக் கொள்ளுங்கப்பா. கொள்ளை நோய்களை எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய உன்னதமான கரங்களுக்குள்ளாய் எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மால் அது உருவாக்கப்பட்ட தேசம், உம்மால் அது உருவாக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, எல்லாருக்கும் சேமத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்களை நிச்சயமாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ற தெய்வம் ஆண்டவரை, எங்களை கைவிடாத தேச கர்த்தருடைய கரத்திலே எங்கள் தேசத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சீக்கிரமாய் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே வளமான செழிப்பான சுகமான தேசமாய் மாறும்படியாக நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாம் படைத்த வல்லவரும் அருமை ரட்சகருமாகிய நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நிர்வாக காரியங்களுக்காக
தேசத்துடைய சமாதானத்துக்காக எல்லா மக்களும் சுகமாய் சந்தோஷமாய் மனநிறைவாய் வாழ்வதற்காக இந்த இந்திய தேசத்துக்காக திருமதி ஜெனிஃபர் அவர்கள் தொடர்ந்து ஜெயிப்பார். ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, துதிக்கிறேன் கர்த்தாவே, நீர் கொடுத்ததான இந்த நல்ல தருணத்துக்காக உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஏதோ நாங்கள் ஒரு சிறு மந்தையாய் கூடி இந்த நேரத்திலும் கூட சாமி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த எங்கள் தேசத்திலே காணப்படுகிறதான ஆண்டவரே இந்த கொடிய கொள்ளை நோய்க்காக நம்மிடத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை மனம் இறங்குங்க சாமி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உலகம் எங்கிலும் ஆண்டவரே பரவி இருக்கிறதான ஆண்டவரே இந்த கொடிய கொள்ளை நோயப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே முற்றிலுமாய் மாறி போக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், வியாதி உன்னிலிருந்து விலகுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தகப்பனப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வியாதி ஆண்டவரே எங்கள் தேசத்திலே இராதபடி ஆண்டவரே நீ முற்றிலுமாய் ஆண்டவரை மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வியாதி ஒரு வேளை ஆண்டவரே எங்களுடைய பாவங்களினால் வந்திருக்குமானால் ஆண்டவரே எங்களுடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. எங்கள் பாவங்களை ஆண்டவரை நீர் மாற்றி அருளுங்க சாமி. ஒரு விசை மனம் இறங்குங்க அப்பா. நீர் இரக்கமுள்ள தகப்பன் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா இந்த வியாதியை எங்களிலிருந்து நீக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் நீடிய சாந்தமுள்ள தகப்பன் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு விசை மனம் இறங்குங்க ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த கொடிய வியாதி ஆண்டவரே எங்களிலிருந்து நீக்கி போடுங்க சாமி. ஆண்டவரே இதற்காக பாடுபடுகிறதான மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவமனை ஊழியர்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, காவலர்களுக்காக, ஆண்டவரே பொதுத்துறை ஊழியர்களுக்காக ஆண்டவரை உம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வியாதியினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கஷ்டப்படுகிறதான மக்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கும் கூட இந்த கொடிய தொற்று ஏற்படாதபடி நீர் கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க சாமி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரே அமைச்சர்களையும் ஆண்டவரே முதலமைச்சரையும் பிரதம மந்திரியையும் ஒரு விசை ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பாருங்க. நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விசை மனமிறங்கி எங்கள் தேசத்தை சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவ காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நாங்கள் விட்டு மனம் திரும்பி உம் மண்டையிலே வந்து சேர எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேவன் தாமே இந்த வியாதியை ஆண்டவரை முற்றிலுமாய் மாற்றி எங்களுக்கு சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாம் யாவருமாய் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களின் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த பரமண்டலத்தை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக, அன்றைய ஆகாரத்திற்கு தாரும் எங்கள் கடகாரங்கள்